ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு லட்டு செஞ்சு தரப்போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு தேவைப்படுது. அதை வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக அந்த பருப்பு வறுக்க மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர மற்றபடி லட்டு கடகடன்னு செஞ்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பருப்பை நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த பச்சைப்பயிரோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ சர்க்கரை நமக்கு தேவைப்படும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பருப்பை வந்து மாவு மில்லில் கொடுத்து அரைச்சேன். உங்களுக்கு தேவைன்னா மிக்ஸி ஜார்லேயும் போட்டு பொடி பண்ணி சலித்து எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா ஒன்று சேர வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 25 கிராம்ஸ் வந்து முந்திரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டுஸ் பிடிக்கிறதுக்கு வந்து நெய்யை வந்து உருக்கிட்டு அதை வந்து கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லட்டுஸ் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்நாக்ஸ்க்கு. இது வந்து 10 days ஆனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு பிரியா ரெசிபீஸ் ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.